மாதா தொலைக்காட்சியின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், நம் உலகம் அழகாகும் என்ற இந்த அழகான சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பிக் கொண்டிருக்கும் உங்களுடைய கடிதங்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பார்த்தா திடீர்னு யாரோ ஒரு திடீர்னு எங்கடா ஜோஸை காணா, யாரோ ஒரு பையன், சின்ன பையன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜோஸ்னாலே சின்ன பையன் தான் ஃபாதர். சின்ன பையனா? ரெண்டு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கிற சின்ன பையனா? இல்லை, நீங்களும் சரி அடைக்கலாம் ஃபாதர் சரி. இந்த இதை மட்டும் எப்போனாலும் அண்டர்லைன் பண்ணி மக்கள் வந்து இப்போ நான் ரீசெண்டாக சொல்லலான்னு வச்சுருந்தேன், இந்த ஹெச்பிஎஸ் அது அந்த ரெண்டு குட்டீஸும் வந்து உன் பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இல்லைங்க, அவங்க பிள்ளைங்க தான், நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணுறது சொல்லி. நீங்கள் சொல்கிறது மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெரி குட், நல்லா இருக்குது, வெரி குட். தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நீண்ட நெடிய நாள் ஆசை இன்னைக்கு வச்சாச்சு. ஸோ மகிழ்ச்சி ஃபாதர். பணிகளெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு, சிறப்பாக. எல்லாம் நிறையா இப்போ மே மாதம் ஸ்பெஷல்ஸ்லாம் முடிச்சு இப்போ ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாம் அடுத்த பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு சிறப்பு. அதே போல் நம்முடைய ஜெபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய இந்த தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு வந்து உணர்த்தி இருக்குது. மீண்டும் வந்து ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணியின் தலைமையில் ஒரு ஆட்சி அமைகிறது கண்டிப்பாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கடந்த வாரம் கூட சொன்னோம், நல்ல ஒரு தலைமையின் கீழ் நமக்கு ஆட்சி அமையணும்னு சொல்லி. ஸோ சிறப்பாக கடவுள் வழி நடத்திருக்கிறாரு, நன்றி சொல்லிக்கலாம். கண்டிப்பாக. அதோடு அப்படியே இன்றைக்கி நேராக கடிதங்களுக்குள்ளே நம்ம போயிடும் தான். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் வந்து ஜாஸ்மின் ஜோஸ்வா. ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போனதுக்கப்புறம் அனுப்பியிருக்கிறாங்க. அன்புள்ள தந்தைக்கு ஜாஸ்மின் மற்றும் ஜோஷுவா அன்புடன் எழுதுவது. எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஃபாதர். மே மாதம் அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம், இறை அன்னையின் வணக்கம் மாதம் ரொம்ப நல்லா இருக்கிறது ஃபாதர். என் வாழ்வில் மரியா செக்மெண்ட்டில் தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள், சாட்சி, பக்தி முயற்சி பற்றி ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது ஃபாதர். முக்கியமாக இளைஞர்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஃபாதர். அதனால் இன்னும் எங்களுக்கு அன்னை மரியா மீது பக்தி கூடுது ஃபாதர். நாங்கள் எங்கள் பங்கில் புதுநன்மை வகுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஃபாதர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் புது அனுபவம் ஃபாதர். எங்களுக்கு இயேசு பற்றி கிளை பங்கு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபாதர். ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர். துதி ஆராதனை சொல்லவே வேணாம் ஃபாதர். எவ்ரி வீக் பாடுற பாட்டு எல்லாமே சூப்பர் ஃபாதர். பாடுற நீங்களும் சூப்பராக பாடுறீங்க ஃபாதர். கடவுள் வணக்கம் டெய்லி கதை அண்ட் தாட்ஸ் சூப்பர் ஃபாதர். ஜோ அண்ணா அண்ட் டீம் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க ஃபாதர். மே 20 இருந்து ஆரம்பித்த வீட்டில் விவிலிய பள்ளி ஆசம் ஃபாதர். சிஸ்டர் சொல்லித்தர பாட்டு புதுசாக இருந்தது ஃபாதர். பட் நைஸ் ஃபாதர். நாங்களும் கூட சேர்ந்து பாடுவோம் ஃபாதர். உவமை அண்ட் ஃபாதர் சொல்கிற கருத்து, கேம், செயின்ட் பற்றி சொல்கிறது எல்லாமே சூப்பர் ஃபாதர். ஜோ அண்ணாவோட பப்ளுவும் லிஃபான்யா குட்டியும் வேறு லெவல் ஃபாதர், கலக்குறாங்க. எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருக்குது ஃபாதர். தென் யூடியூப்பில் வர ஷார்ட்ஸ் வேறு லெவல் ஃபாதர். இயேசுவின் குரல், டெய்லி வர்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஃபாதர். விவேக் அண்ணா வாய்ஸ் அப்படியே உருக வைக்குது ஃபாதர். ஃபாதர் ஜான் பஸ்கோ ஃபுனரல் மாஸ் பார்த்தோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபாதர். விவிலியம் அறிவோம் ப்ரோக்ராமை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஃபாதர். மே 31 அன்று 24 மணி நேர தொடர் ஜெபமாலைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஃபாதர். ஜோ அண்ணா, விவேக் அண்ணா, பிலிப் அண்ணா, சரத் அண்ணா, சாம் அண்ணா, போஸ்கோ அண்ணா, ஆண்டோக்கா, யமுனாக்கா எல்லாரையும் கேட்டோன்னு சொல்லுங்கள் ஃபாதர். பிலிப் அண்ணாக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஃபாதர். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஃபாதர். நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க ஃபாதர். பை ஃபாதர். தங்கள் அன்புள்ள ஜாஸ் ஜோஸ், எப்பவும் போல ஒரு ஆர்டின். நான் இந்த தடவை எத்தனை ஃபாதர்னு போட்டான்னு என்றதுக்கு நான் விட்டு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் ஒரு 25-30 போட்டுருக்கோம். ஆமாம். இப்போது இடையில ஃபோனில் கூப்பிட்டு போகும்போது நான் சரியாக பேச முடியல. அன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலையாக இருந்தேன். ஃபோட்டோ பார்த்தேன், அதனால் கொஞ்சம் புஸ்ஸுன்னு இருந்துச்சு. பரவாயில்ல, ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை ஹாஸ்டல் சாப்பாடில் வந்து ஒரு வாரம் வீட்டில் சாப்பிட்டனால தான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். கதையெல்லாம் விடாது. இன்னும் நம்ம இப்போ இதுக்கு சிவகாசிக்கு பக்கத்தில் நம்ம, ஆமாம், நான் அவங்களையும் போய் பார்த்தேன். இந்த தடவை அகஸ்டினாவுக்கு நான் தான் புதுநன்மை கொடுத்தேன். ஆமாம் ஆமாம். அவங்க ஊரில் பங்குத்தந்தை அற்புதம் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தார். அதனால் அவங்க பங்குக்கு நான் போயிருக்கும்போது அங்கே ஒரு 14 குழந்தைகளுக்கு புதுநன்மை கொடுக்கும்போது அகஸ்டினாவும் இருந்தால். அதனால் ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான ஒரு குட்டி பங்கு. அதனால் அந்த குழந்தைகள், இந்த கெட்சியா, இந்த கிறிஸ்டினா, அகஸ்டினா,
ஜாஸ் ஜோஸ் இவங்கெல்லாம் வந்து மாதா தொலைக்காட்சியுடைய செல்ல குழந்தைகள். இந்த லிஸ்ட்டில் இன்னும் அடுத்தடுத்து எல்லாம் நிறைய குழந்தைகள் சேரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவங்களாம் கடிதம் எழுதணும், பங்கெடுக்கணும். அப்படி வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்களாம் வந்து நாளைக்கு மாதா தொலைக்காட்சி இன்னும் அடுத்த நிலைக்கெல்லாம் வரும்போது நீங்களாம் சொல்லி பெருமைப்பட்டுக்குவீங்க. நாங்களாம் கடிதம் எழுதுவோம், வாசித்தாங்க, சொன்னாங்க, எங்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்களும் ஒரு நாள் இங்கே வருவீங்க இல்லையா? அதனால் பெற்றோர்கள் குழந்தைங்களை உற்சாகப்படுத்துங்க, 4 வரி எழுத வைங்க. அதுகளுக்கு அதுவும் ஒரு என்கரேஜ் பண்ணால் தானே குழந்தைகள் அதை வந்து செய்யும். குழந்தை இப்போ வீட்டிலேருந்து இவங்க வீட்டிலலாம் பாருங்கள், பெற்றோர்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அதுக்குன்னு எழுதி. இப்போ ஜாஸ் ஜோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருந்து எழுதி இன்றைக்கி வந்து கல்லூரிக்கு போயிட்டாங்க, இன்னும் குழந்தைங்க மாதிரி தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல பழக்கம் தானே. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அருமையான ஒரு சூழல். அந்த குழந்தைகளும் நல்ல ஒரு ஞானத்திலையும் ஒழுக்கத்திலையும் வளர்வதற்கான ஒரு வழிவகை இருக்குது. அதனால் ஜாஸ் ஜோஸ் நீங்கள் வளர்ந்து கல்லூரியில் படித்தாலும் குழந்தைகள் தான் எங்களுக்கு. உங்கள் 2 பேர்த்துக்கும் எனது பாராட்டுக்கள். அதுவும் உங்கள் பங்கில் புதுநன்மை எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப மெச்சிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதனால் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். அடுத்து நீங்கள் கல்லூரிக்கு இந்த ஆண்டு நீங்கள் போகும்போது இன்னும் சிறப்பாக படிக்கணும், நல்லா இருக்கணும்னு நாங்களாம் வேண்டிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு. ஸோ நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஜாஸ் ஜோஸ் அவங்க கடிதத்தை தொடர்ந்து அடுத்து வந்து மதுரை வண்டியூர் அங்கேருந்து ஞானமுத்துராஜ் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறார் ஃபாதர். வண்டியூரில் இருந்து வெரி குட். மதுரை முதலாக எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். ஆமாம் ஃபாதர். இயேசுவுக்கே புகழ், மரியை வாழ்க. இல்லந்தோறும் இறையாட்சியை பறைசாற்றி கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மற்றும் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள். மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியானது மிகவும் அருமையாக உள்ளது. கடவுள் வணக்கம் குழுவினர் தினமும் வாழ்க்கைக்கு பயன்பெறும் ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுவது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் புதிய பகுதிகளான கதைகள் 1000, வெற்றி நமதே, இந்தியராகிய நாம், உழவும் உயர்வும் போன்ற நிகழ்ச்சிகள் மிகவும் கருத்துள்ளதாகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் உள்ளது. தவக்காலத்தில் இரட்சகர் துறவர சபையைச் சார்ந்த அருட்தந்தை எம்.ஏ. ஜோசப் அவர்கள் வழங்கிய தவக்கால சிறப்பு தியானமான இதுவே தகுந்த காலம் மிகவும் அருமையாக இருந்தது. தியான உரையாக பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் உள்ள இறையியல் கருத்துக்களை மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் மிகவும் அழகாக கூறிய விதம் பாராட்டுக்குரியது. தந்தை அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மதுரை உயர்மறை மாவட்டம் நடுமண்டலம் சதங்கை கலைத்தொடர்பு நிலையம் வழங்கும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி மிகவும் அருமையாக உள்ளது. அருட்தந்தை மரிய மைக்கேல் அவர்களுக்கு நன்றி. கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பு நிலையம் வழங்கும் அறம்சை நிகழ்ச்சியானது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை அறம்சை நிகழ்ச்சியானது எடுத்துக்கூறும் கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. சதங்கை கலைத்தொடர்பு நிலையம் வழங்கிய தவக்கால மேடை நாடகம் விதை நெல் விற்பனைக்கு அல்ல மிகவும் அருமையாக இருந்தது. கல்வாரி வாரம் பாடுகள் பாடங்கள் பார்வைகள் நிகழ்ச்சியில் ஆண்டவரின் பாடுகள் பற்றிய கருத்துக்களை மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதம் எடுத்து கூறிய பாலக்காடு சுல்தான்பேட்டை மறைமாவட்டத்தைச் சார்ந்த ஆயர் அந்தோணிசாமி பீட்டர் அபீர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழிநடத்திய மதுரை உயர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருட்தந்தை இயேசு கருணாநிதி அவர்களுக்கும் நன்றிகள். நல்மெய்ப்பன் வாரத்தில் தினமும் ஒரு மறைமாவட்டத்தைச் சார்ந்த ஓய்வு நிலை ஆயர்களோடு அருட்தந்தை ஆல்பர்ட் செல்வராஜ் அவர்கள் நடத்திய நேர்காணல் மிகவும் அருமையாக இருந்தது. குறிப்பாக சேலம் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயரும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவின் தலைவருமான ஆயர் சிங்கராயர் அவர்களுடன் கலந்துரையாடிய சிறப்பு நேர்காணலில் ஆயர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சொல்லிய விதம் மிகவும் கருத்துள்ளவைகளாக இருந்தன. பாஸ்கா காலத்தில் உயிர்ப்பு பார்வை பாடங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினை பற்றிய கருத்துக்களை விவிலிய பின்னணியில் மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் கூறிய அந்தோணிசாமி பீட்டர் அபீர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அன்பில் சங்கமம் சென்னை அமைப்பைச் சார்ந்த சகோதரர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் நன்றிகள். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியின் மூலம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தையை பற்றியும் ரோமையில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பற்றியும் அறிந்து பயன்பெற முடிகிறது. வந்ததும் தந்ததும் நலமானிய நலமா நிகழ்ச்சிகள் மிகவும் அருமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் விவசாயத்தை பற்றி மனதுருகி பேசும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களின் பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. பாஸ்கா மேடை மீட்பின் வரலாறு பாரம்பரிய நிகழ்த்துக்களை பருவம் 2 என்னும் நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவரின் பாடுகள் உயிர்ப்பை தத்ரூபமாக பாஸ்கா மேடையில் அரங்கேற்றிய பாஸ்கா கலைஞர்களின் வாழ்க்கையில் உள்ள உழைப்பினை மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள பாஸ்கா மேடை பாரம்பரிய நிகழ்த்துக்களை நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. குட் நைட் டாக் நிகழ்ச்சியில் சகோதரர் ஆண்டனி ராஜ் அவர்கள் கூறும் சிந்தனைகள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. துதியாராதனை இறை புகழ்ச்சி பாடல் நிகழ்ச்சியில் அருட்தந்தையர்கள் டேவிட் ஆரோக்கியம், அருட்தந்தை விமா ஜோ அடைக்கலராஜ், பவுலா ஜெயக்குமார், ஆல்பர்ட் செல்வராஜ், ஜாக்சன் லூயிஸ், ஜெனித் சேகர் அவர்கள் பாடும் பாடல்கள் மிகவும் அருமையாக உள்ளது. 6 அருட்தந்தையர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள்.
பாடல் கருவிகளை மிகவும் அருமையாக இசைக்கும் சகோதரர்கள் அவர்களுக்கும் நன்றி. மே மாதத்தில் மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இறையன்னையின் வணக்க மாதம் நிகழ்ச்சியில் மன்றாடும் தாய் மரியா என்னும் தலைப்பில் தினமும் அன்னையின் மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு சிறப்பு பெயரை கொண்டு தூத்துக்குடி மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள்முனைவர் குமார் ராஜா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சென்னை மயிலை மேனாள் ஆயர் சின்னப்பா அவர்கள் பாடும் தேவத்தாயின் மாதம் இதுவல்லவோ பாடல் மிகவும் அருமையாக உள்ளது. செம்மன் புனிதர் புனித அருளானந்தர் பற்றிய ஆவணப்படம் மிகவும் அருமையாக இருந்தது. தவக்காலத்தில் திருப்பயண வாரத்தில் பொது நிலையினரில் முதல் மறைசாட்சி புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் கூறிய விதம் மிகவும் அருமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இப்படிக்கு ஞானமுத்துராஜ், மதுரை அப்படின்னு சொல்லி சகோதரர் ஞானமுத்துராஜ் வண்டியூர் முதத்தர கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் எதையுமே அவர் விடலை, எல்லாத்தையும் எழுதிட்டார். எல்லா நிகழ்ச்சிகளையும் அந்த காலத்துக்கு இந்த ஏறக்குறைய இந்த தபசு காலத்தில் அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து சிறப்பு நிகழ்ச்சிகளையும் சரி, வழக்கமாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் சரி, அதனுடைய உட்கருத்து எல்லாத்தையும் உள்வாங்கி புரிந்து அதை தனதாக்கி கொண்டு அவ்வளோ சிறப்பாக நீங்கள் எழுதின அந்த முதல் கடிதம் எந்த அளவுக்கு நீங்கள் மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து நேசிக்கிறீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் வண்டியூர் பகுதியில் இன்னும் மற்ற மக்கள், நீங்கள் உங்கள் நம்ம கத்தோலிக்க மக்களை மறை சார்ந்தவர்கள், மற்றவர்கள், குறிப்பாக எல்லாரும் பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய கடவுள் வணக்க நிகழ்ச்சி, அறம் செய் நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாரும் ஏன்னா ஒரு சிலவங்க மதத்தை சார்ந்த காரியங்களை பார்ப்பதுக்கு அவங்க பிரியப்பட மாட்டாங்க. ஆனால் எல்லா காரியங்களையும் இப்போ கடவுள் வணக்க நிகழ்ச்சியோ இல்லாட்டி அறம் செய் நிகழ்ச்சியோ எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளது. குழந்தை வளர்ப்பு எல்லா வீடுகளிலும் எல்லா மதத்தவர்களுக்கும் குழந்தை இருக்காது. அதனால் எல்லாருக்கும் பயனுள்ள விதத்தில் தான் அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதை குறித்து நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்கள பார்க்க வைங்க. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு இந்த காரியங்கள்லாம் எடுக்கிறோம், செயல்படுறோம். அப்போது அதற்கு நம்ம அந்த பார்க்கிறவர்கள் மற்றவர்கள்ட்ட சொல்லி இதை பயனடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது மிக மிக அற்புதமான ஒரு செயல். அதனால் உங்கள் அருமையான கடிதத்திற்கு நன்றி சொல்வதோடு உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். வர நம்ம நேயர்களுடைய கடிதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சீரியல்லாம் போகும்போது கடந்த வாரம் இதுவரை அப்படின்னு சொல்லி ஒரு ரீகேப் போயிட்டு வர மாதிரியே எல்லா நிகழ்ச்சிகளும் நமக்கே ஒரு தடவை நினைவூட்டி விடுக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த கடிதம் சென்னை கீழ்கட்டளையிலிருந்து ஆலிஸ் பிரான்சஸ் கொஞ்சம் சின்ன கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் எழுதியிருக்கிறாங்க. அன்பு மாதா டிவி தந்தையர்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரமும் நன்றியும் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் வாழ்த்துகள். விண்ணக தந்தை திருவுளம் நிறைவேற்றுபவர் என் தாயும் சகோதரரும் ஆவர் என்பது போல் செயல்படும் தந்தையர்களுக்கு நன்றி. தூய்மை வாழ்வு வாழ துன்பத்தை ஏற்று வாழ வழிவகுத்த மாதா டிவிக்கு நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல் பலன் கொடுப்பவர்களாக எங்களை வாழ வழிவகுத்து நிகழ்வுகளை தொகுத்தமைக்கு நன்றி. கடவுளை அப்பா என்று அழைக்கும் போது மேன்மை, வல்லமை, கண்ணுக்கு புலப்படாத வல்லமை கிடைக்கிறது. மாதா டிவி வாழ்க. தேன்கூட்டை கலைத்தாலும் தன் உழைப்பு திறமையை வைத்து திரும்ப கூட்டை உருவாக்கும் ஆற்றல் உண்டு என்பது போல் மாதா டிவி செயல்படுகிறது. தொடர் உழைப்பு கொடுப்பது மகிழ்ச்சிக்குரியது. நன்றி. நம்பிக்கை இல்லாதாரால் மன்னிக்க முடியாது. பாம்பை போல் முன்மதியுடனும் புறாவை போல் கள்ளம் கபடவற்றவர்களும் வாழவும், பொறாமையை உன் வாழ்வில் கலற்றினால் சுமை நீங்கி வெற்றி இலக்கை அடையலாம் என்றும், சிங்க குகையில் தானியேல் நம்பிக்கையுடன் ஜெபித்ததால் காப்பாற்றப்பட்டார். நாம் நம்பிக்கையில் ஜெபிக்க வளர மாதா டிவியின் பல நிகழ்வுகள் ஊக்கப்படுத்துகிறது. பல கோடி நன்றி. யாயிர் தன் மகள் சாக கிடைக்கிறாள் என்பது நம்பிக்கையோடு இயேசுவை அழைத்து பயன்பெற்றார். அத்தகைய நம்பிக்கையை கொடுக்கும் மாதா டிவிக்கு நன்றி. மிகச்சிறந்த ஜெபம் உன் விருப்பப்படி ஆகட்டும் என்பதுதான். மனிதன் தேட வேண்டியது ஒன்று, நாம் நம்மை தேடி கண்டுபிடிப்பதுதான். தனிமை, ஜெபம், நாம் யார் என்பது தெரியும். நம்பிக்கை என்பது ஒரே நாளில் காலையில் பூத்து மாலையில் உதிரும் பூக்கள் மாதிரி இல்லாமல் மென்மேலும் மலர்களை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வளர்ச்சி கொண்ட மாதா டிவிக்கு வாழ்த்துகள், நன்றி. உப்பு உணவுக்கு ருசி, உறவு வாழ்க்கைக்கு ருசி. 4/3/24 சிவகங்கை மறைமாவட்டத்தில் சிறுபிள்ளைகள் மிக அழகாக ஜெபம் சொல்வதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் இருந்தது. கடவுள் வணக்கம் பகுதியில் சிறுபிள்ளைகளிடம் லவ் யூ, சாரி என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துதல் பலன் கொடுக்கும் என்று சொன்னதும், காலம், மரணம், கல்லறை, சுயநலம், அன்பினால் உடைத்தெறியும் நல்ல மனிதமும் புனிதமும் இருந்தால் அவனே உண்மையான மனிதன். புத்தகம் இல்லா வீடு ஜன்னல் இல்லா வீடு போல் என்று குட் நைட் டாக் உணர்த்துகிறது. மாதா டிவியின் உறவில் நானும் உள்ளேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி. கடவுளை நெருங்கி உள்ளோம் என்பது புரிகிறது. லாசர் நண்பருக்காக கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்ட அன்பை நாமும் அனைவருடனும் வாழ பழகுவோம். பேர் பெற்றோர் வாரத்தில் குடும்பங்கள் வடிக்கும் பாசம் தெளிவானது. தந்தை அடைக்கலராஜ் பேசிய வார்த்தைகள் பேசும்போது மனதை தொட்டது. உன்னதமான நிலையும் உண்மை நிலையும் வாழ்தல், உண்மை வாழ்வு கிடைக்கும். இறப்பு கல் உருட்டப்பட்டது, உயிர்ப்பு கல் புரட்டப்பட்டது. தீமைகளை கடற்கரை மணலில் எழுதுங்கள், அது வந்து அடித்து செல்லும்.
நன்மைகளை கற்பாறையில் செதுக்குங்கள், அந்த நிலையில் நாம் இனிமையாக வாழ்வோம் என்று குட் நைட் டாக் உணர்த்தியது. ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், நல்லாரின் சொல் தூய வெள்ளிக்காசுக்கு சமம், பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம். 26/4/24 யாழ்ப்பாண நிகழ்வில் வியாகுல் அன்னையின் புலம்பல் பாடல் கண்ணீரில் மூழ்கி மீளவே முடியவில்லை. இக்காட்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. வீழ்வதில் தவறே இல்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு என்பதை பல நிகழ்வுகள் உணர்த்துகிறது. 6/5/24 வெற்றி நமதே பகுதியில் ஆயர் சிங்கராயர் கூறிய வார்த்தைகள், நதி அதன் நீரை குடிப்பதில்லை, மரங்கள் அதன் கனிகளை சுவைப்பதில்லை என்ற விளக்கம் மிக அருமையான விளக்கம். தூய ஆவியின் துணையுடன் இக்கடிதத்தை எழுதியதற்கு நன்றி இயேசுவே, மரியே வாழ்க, மாதா டிவி வாழ்க, நன்றி, இப்படிக்கு பாசமுடன் ஆலிஸ் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கவிதை வேற எழுதியிருக்கிறாங்க. ஒப்பனை அப்படின்னு சொல்லி. உதட்டிற்கு ஒப்பனை உண்மை, கண்களுக்கு ஒப்பனை பரிவு, கைகளுக்கு ஒப்பனை அடுத்தவருக்கு உதவுவது, முகத்திற்கு ஒப்பனை அழகு, மிக விளக்கம் அருமை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவிதையோடு முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது கவிதை. ரொம்ப சகோதரி ஆலிஸ் பிரான்சிஸ் கீழ்கட்டளை. நீங்கள் அப்பப்போ கடிதம் எழுதுவீங்க. ஆனால் அந்த கடிதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். ரொம்ப யோசித்து இந்த யோவான் நற்செய்தி மாதிரி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு வந்து 70களில் தான் வந்தேன். மற்றவங்களாம் தொடக்கத்தில் எழுதிட்டாங்க. ஃபஸ்ட்டு மார்க் எழுதிட்டார், அப்புறம் மத்திய எழுதினார், லூக்கா, அப்புறம் தான் யோவான் பிந்தி தான் வந்து 90களில் எழுதினதாக அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய கடிதத்தை நம்ம நற்செய்தியை வாசித்தோம்னா அதில் ரொம்ப கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஒரு கோர்வையாக இருக்கும், ஒவ்வொரு செக்ஷனாக வரும். அது மாதிரி இருக்கும் உங்கள் கடிதம். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளுடைய ஆசிரியர் நாள் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோட சிறப்பு. அப்படியே ஆலிஸ் பிரான்சிஸ் அம்மா கடிதத்தை தொடர்ந்து அடுத்ததா சலோமி மைக்கேல் நீலகிரியிலிருந்து திரும்பவும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நீலகிரி. மரியே வாழ்க, மாதாவின் ஆசீர் பெற்ற குருக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இயேசு மரியின் புகழ் பெற உமக்கு வாழ்த்துக்கள் கூறி சலோமி மைக்கேல் குன்னூர் தியோடோர் பங்கில் இருந்து எழுதுகிறேன். தவக்காலத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆசீர்வாதமும் சொல்ல முடியாதது, எழுதினாலும் எழுத முடியாதது. ஃபாதர் ஜோசப்பின் இதுவே தகுந்த காலத்தின் வார்த்தைகள், இஸ்ரேல் மக்களின் மீட்பு திட்டம், 2 சிலுவை பாதைகள் என அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக மிக அருமை. நான் நல்ல பக்தி விசுவாசம் பெற ஆழமாயிருந்தது. 5 பேருடைய ஆராதனையும் திவ்ய நற்கருணை ஆராதனையும் காலை மாலை உண்மையிலும் உண்மையாக தேவாலயத்தில் இருந்தது போலவே இருந்தது. கடவுள் வணக்கத்தில் ஜோ குட்டாவும் சகோதரியும் அந்தந்த நாளின் சிந்தனைகளுக்கும், விவசாயம் சிந்தனை, அரசியல் பற்றிய சிந்தனை, நன்று நன்று. ஆலய தரிசனம் அற்புதம் அற்புதம். காலை ஒவ்வொரு ஆலய திருப்பலியும் ஆசீர்வாதம். ஃபாதர் டான் போஸ்கோவின் இறப்பு மனவேதனையாயிருக்கிறது. எடுத்து வாசி பைபிள் வகுப்பு போல இருக்கின்றது. ஃபாதர் பவுலா ஜெயக்குமாரின் வார்த்தைகள் ஆராதனை ஆசீர்வாதமாக உள்ளது. ஒவ்வொரு புனிதர்களின் ஜபம், குருவின் கடைசி ஜபம், பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைப்பது பாக்கியம். காலை முதல் மாலை வரை மாதாவோடும் இயேசுவின் வார்த்தைகளோடும் விண்ணரசின் பாதைகளை எங்களை வழிநடத்துவது அருமை அருமை. மாதா டிவியும் உங்களையும் எங்களையும் வழிநடத்தி செல்லும் இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி. உலகெங்கும் எந்த கோடியில் வாழ்ந்தாலும் அமைதியின் தூதுவனாக செல்ல மாதா டிவி கிடைத்தது. அந்த மக்களுக்கும் கிடைத்த பாக்கியம் என மகிழ்ச்சி. தனிமையில் எங்களை விடாது எந்நேரமும் இல்லத்தில் இறையாட்சி. வணக்கம் மாதா மாதத்தில் எங்கள் உள்ளத்தில் மரியா, நாங்கள் பார்த்திடாத மாதா உருவங்கள், மகிழ்ச்சி என எழுதி கொண்டே போகலாம். ஆராதனையில் உங்கள் அனைவரையும் பார்க்க ஆனந்தம். இப்படிக்கு சலோமி மைக்கேல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. குன்னூரில் தான் வந்து ஃபாதர் ஆல்பர்ட் வந்து அங்கே மவுண்ட் ப்ளசண்ட்டில் இருக்கிறாங்க. மவுண்ட் ப்ளசண்ட் பங்கு வந்து சேகராட் பங்குன்னு நினைக்கிறேன். மவுண்ட் ப்ளசண்ட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு பங்கு. நாங்களாம் வந்திருந்தோம். ஃபாதருடைய பங்கு பொறுப்பு ஏற்பு அந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபாதர் விஜி வந்திருந்தார். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நாங்கள் குன்னூருக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களெல்லாம் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். சந்திப்போம். உங்களுடைய அருமையான அந்த நல்ல வார்த்தைகள், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்து உங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்டையும் சொல்லி அவங்களெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்ப்பதற்கு உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக மாறுங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அப்படியே மேலாட்டில் ஒரு சில நிகழ்ச்சி மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி இதை பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தொலைக்காட்சி முன்னில் உங்களுடைய அலைபேசியிலே வந்து பார்க்கலாம்.
சொல்லி உற்சாகப்படுத்துங்க. அது ஒரு பெரிய பணியாக இருக்கும். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய அழகான கடிதத்திற்கும் நல்ல வார்த்தைகளுக்கும் நன்றி. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே நிகழ்ச்சியோட கடைசி கடிதம் எங்கே இருந்து அப்படின்னா, மீண்டும் மதுரை, மீண்டும் ரவி என்கின்ற குமார். ரவி என்ற குமார் இந்த இடம் என்ன அப்படின்னா, வாரம் எழுதுறாரு. இந்த வாரம் குமார் வந்து அவருடைய ஃபோட்டோ ரொம்ப அழகாக ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறார். வெரி குட். அவருடைய ஃபோட்டோவோட அனுப்பி, அன்புள்ள மாதா தொலைக்காட்சிக்கு ரவியின் அன்பான கடிதம். மாதா டிவி நிகழ்ச்சிகளை ரொம்பவே விரும்பி பார்க்கிறோம். கடவுள் வணக்கம், திருப்பலி, இன்றைய புனிதர், தினமொரு திருப்பாடல், பிறந்தநாள் விழா, ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சிகள் அருமை. பல ஆண்டுகள் பல வருடமாக மாதா டிவி நிகழ்ச்சிகளை ரொம்ப விரும்பி பார்க்கிறேன். ரொம்ப சிறப்பாக, அருமையாக, பயனுள்ளதாக உள்ளது. அனைவரும் விரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி, மீண்டும் மீண்டும் விரும்பி பார்க்கும் மாதா டிவி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நடுவில் அடிச்சு நிறையா விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய அந்த வழக்கம் போல அவர் சொல்றாரு, அந்த பிபி குளம் மதுரை பங்கை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ஸோ மாதா டிவிக்கு ரொம்ப நன்றி, மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. தினம் தினம் மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் ரொம்ப கிடைக்கிறது. மாதாவுக்கு ரொம்ப நன்றி, மாதா டிவிக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. ஸோ ரவி என்ற குமார் சகோதரர் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. எங்களுடைய ஜெபங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக மாதாவில் நாங்கள் பார்க்குறோம். மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி, மாதாத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. அந்த நன்றின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அந்த உலகத்தில் வந்து நம்ம திருத்தந்தை அவர்கள் சொல்கிற 2 வார்த்தையை நம்ம எப்போவுமே மறக்கூடாது. ஒன்று சாரி, மன்னிச்சுக்கோங்க. இன்னொன்று நன்றி, தேங்க்யூ. இந்த 2 வார்த்தையும் எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அங்கே வந்து மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு நம்ம பார்த்து நன்றின்னு சொன்னால் என்னடா நமக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோம்னா அவங்க நம்ம அந்நியப்படுத்துவது போன்ற ஒரு உணர்வு நம்ம குடும்பங்களில். ஆனால் பொதுவாக நம்ம வந்து அந்த நன்றி சொல்கிற பழக்கம் அதனால் நம்மகிட்ட இல்லை. அந்த ஒரு பழக்கம் இல்லாததுனால நம்ம யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டுமோ அங்கே நன்றி சொல்கிறதுக்கு அந்த பழக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்கு குடும்பத்திலையோ வீட்டிலையோ சொல்லி நம்மளை பழக்கலை. இப்போ மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை ஒரு சின்ன காரியம் செஞ்சால் அப்பா அம்மா தேங்க்யூ அப்படின்பாங்க. இல்லை இந்த சின்ன குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, காலையில் வந்து எந்திரிச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த குழந்தை அப்படி எந்திரிச்சு போய் எல்லாம் ரெடியாக ப்ளஷ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை கொடுக்காம அதை செஞ்சிருச்சுன்னா உடனே அப்பா அம்மா தேங்க்யூ அப்படின்பாங்க. இது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தாலும் பட் இது ஒரு நல்ல பழக்கம், நல்ல விஷயம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகிறது, நல்ல ஒரு கலாச்சாரம். அப்போது இந்த நன்றி சொல்லணும் என்பது குடும்பத்தில் நம்ம வந்து உருவாக்கி காட்டணும். அதே அப்படி நன்றி சொல்லும் போது தான் நம்ம நன்றி சொல்லாமல் விட்டோம்னா சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற எண்ணமும் வரும். இது 2மே ரொம்ப முக்கியம். நம்ம இது குடும்பங்களில் தான் வந்து பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர் சொல்லணும். பெற்றோர் சொன்னால் தான், பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு சொன்னால் தான் குழந்தைகள் வந்து பெற்றோருக்கு சொல்லுவாங்க. சும்மா பெற்றோர் வந்து தேங்க்யூ சொல்லு, சாரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பு பண்ணும்போது சாரி சொல்லாமல் இருந்தாங்கன்னா அது குழந்தைங்க வரும். ஸோ இட் இஸ் எல்லாருக்குமே அது வந்து. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதின எல்லா கடிதத்திலையும் இது வரைக்கும் கூட்டியிருந்தோம்னா ஒரு 100-200 நன்றி சொல்லியிருப்பீங்க. அதனால் குமார் ஐயா அவர்களுக்கு நம்மளது மனமார்ந்த நன்றிகள், ஜெபங்கள், ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து உங்களுக்காக மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ மகிழ்ச்சி நிறைந்த கடிதங்களுடைய நிறைவில் நம்ம ஒரு ஜெபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனி இதைங்களே எப்பொழுதும் நான் சொல்கிற விஷயந்தான், மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க. ஏன்னா உங்களுக்கு ஜெபங்கள் நிறைய காரியங்கள் இப்பொழுது அடுத்தடுத்து உள்ள நிறைய உள்கட்டமைப்பில் மாற்றங்களை உருவாக்கணும், அடுத்த கட்டத்திற்கு நகரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் யோசித்து செயல்பட காத்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு உங்கள் ஜெபங்களும் உங்களது பொருளாதார உதவி, இது 2மே எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்கனவே 11வது ஆண்டில் பயணம் செய்கிறோம். அப்போ உள்ளே வந்து உள்கட்டம் நீங்கள் சொல்கிறீங்க நிகழ்ச்சியெல்லாம் முன்னாடியோட இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அது எப்படி நல்லாயிருக்கும்? உள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அது நிகழ்ச்சிகளுக்கு ஒரு அதனுடைய தரமும் நிகழ்ச்சியுடைய இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பொருளாதார உதவியும் மிக மிக தேவையாக இருக்கிறது. அதனால் உங்களால் முடிந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு மறக்காதீங்க. கண்களை மூடி மன்றாடும். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களது தாய் திரு நாட்டினுடைய இந்த தேர்தல் நல்ல முறையில் நிறைவேறி நல்ல முடிவுகள் கிடைத்து நல்ல தலைவர்களை
நிறைய எங்களுக்கு இந்த நாட்டை வழிநடத்துவது கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதித்தள்ளும். ஆவியாருடைய வல்லமையினால் அவர்கள் செய்யப்போகின்ற இந்த புதிய ஆட்சியிலே மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி மக்களுடைய தேவைகளை அறிந்து எல்லாரையும் ஒரு மனதாய் ஏற்று அரவணைத்து வழி நடத்தக்கூடிய நல்லதொரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளும். குறிப்பாக இந்த புதிய கல்வி ஆண்டிலே பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்க முடியாமல் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இன்னைக்கு இனிய எங்களுடைய கடிதங்கள் வந்து ஜாஸ் ஜோஸ் கடிதத்தில் தொடங்கி இன்னைக்கு ரவி என்ற குமார் அவருடைய கடிதத்தில் நன்றியோடு நிறைவடைந்திருக்குது. ஸோ இனிய எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600400. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன், தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.